ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தீவிரமடைந்தது தென்மேற்கு பருவமழை. கேரளா, கர்நாடகாவுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கேரளா, லட்சத்தீவுகளில் கடந்த 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கியது. தொடர்ந்து அரபிக்கடலில் அடர்ந்த மழை மேகங்கள் உருவானதால் அவை கேரளம், கர்நாடகா, கோவா நோக்கி நகர்ந்து கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக மலைப்பாங்கான இடங்களில், கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வயநாடு பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா மையங்களை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் கர்நாடகாவின் பெல்லாரியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மரங்கள் முறிந்து விழுந்ததால் சில இடங்களில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. வட கர்நாடகம், கடலோர மாவட்டங்கள், பெலகாவி உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து என்டிஆர்எஃப் வீரர்கள் மங்களூருவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள கோல்டன் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்ததாக மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் உட்பட பல இடங்களில் நேற்று திடீரென சூறைக்காற்று வீசியது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்தது. கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, கேரளா மாநிலங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் மேற்கு வங்கம், பீகார், சிக்கிம், ஒடிசா, மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. திருச்சியில் நள்ளிரவு ரவுடி கதை முடிப்பு. பதிவான பகீர் காட்சிகள். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் பாரதியார் தெருவைச் சேர்ந்தவர் பாதுஷா, வயது 24. ரவுடியான இவன் மீது பல வழக்குகள் உள்ளது. இந்த சூழலில் நேற்று நள்ளிரவு பாதுஷா திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட் அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தார். 11:30 மணி அளவில் அவரை பைக்கில் 3 பேர் விரட்டி வந்துள்ளனர். அவர்களிடம் தப்பிக்க வேகமாக சென்ற பாதுஷா ஒரு வளைவில் பைக்கில் இருந்து சறுக்கி கீழே விழுந்தான். மீண்டும் எழுந்து பைக்கை எடுக்க முயற்சிக்கும் போது அந்த கும்பல் சுற்றி வளைத்தது. பாதுஷாவை தாக்கி கீழே தள்ளினர். சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக தப்பி சென்றனர். இரத்த வெள்ளத்தில் துடித்த பாதுஷா அங்கேயே இறந்தான். வந்த 3 பேரில் ஒருவன் ஹெல்மெட் அணிந்திருந்தான். மற்ற 2 பேரின் முகம் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது. போலீசார் பாதுஷாவின் உடலை மீட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினர். பாதுஷாவுக்கு அரியமங்கலம் பகுதியில் ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே நடந்த மோதலில் பாதுஷாவின் 2 விரல் துண்டானதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் பாதுஷா மீண்டும் அந்த பெண்ணிடம் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுவே கொலைக்கு காரணமா அல்லது ரவுடி கோஷ்டியில் ஏற்பட்ட மோதலா என போலீசார் விசாரிக்கின்றனர். மதிமுகவினரை பிடிச்சு நம்ம கட்சிக்குள் போடுங்க திட்டத்தை மாற்றிய திமுக. கடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலுக்கு முன் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோவின் செயல்பாடுகளுக்கு அக்கட்சிகள் எதிர்ப்பு எழுந்தது. முன்னாள் மாநில நிர்வாகி பொடா அழகு சுந்தரம், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சண்முக சுந்தரம், புலவர் செவந்தியப்பன், TRR செங்குட்டுவன், முன்னாள் அவைத்தலைவர் எஸ் துரைசாமி உட்பட 12 நிர்வாகிகள் மதிமுகவில் இருந்து விலகி அதிருப்திக்குள்ளாகியவர்களாக தற்போது உள்ளனர். துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவும் மதிமுகவிலிருந்து விலகி திராவிட வெற்றிக் கழகம் என்ற தனி கட்சியை நடத்தி வருகிறார். சட்டசபை தேர்தலுக்கு முன் அதிருப்தியாளர்கள் 12 பேரும் திமுகவில் இணைய கடிதம் வழங்கினர்.
அவர்களை சேர்த்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருத்தப்படுவார் என கூறி அவர்களை திமுகவில் சேர்க்காமல் காத்திருப்போர் பட்டியலில் வைத்தனர். வரும் 27ஆம் தேதி நடக்கும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இனி தனிச்சின்னத்தில் போட்டியிடும் தீர்மானத்தை நிறைவேற்றப் போவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறும் முடிவை எடுத்தால் அதிருப்தியாளர்களை திமுகவில் சேர்க்க ஸ்டாலின் தரப்பில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதாக திமுக நிர்வாகிகள் கூறினர். அவங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன், சரிந்த ஓட்டால் சீமான் சபதம். சட்டசபை தேர்தலுக்கு முன் அரசு டாக்டர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல சங்கத்தினர் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுத்தார். கட்சி சார்ந்த சங்கங்களாக இருந்தாலும் சீமான் அறிக்கைக்கு அரசு செவி சாய்த்ததால் பெரும்பாலானோர் சீமானை தேடினர். அதன்படி தாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அறிக்கை வெளியிட வைத்தனர். அந்த கோரிக்கைகளுக்கு அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மற்ற அரசியல்வாதிகளை விட அனைத்து வகை பிரச்சினைகளுக்கும் சீமான் குரல் கொடுத்ததால் அவரது ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே 8.22% இருந்த நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு சதவீதம் நடந்து முடிந்த தேர்தலில் 4% குறைந்தது. இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் தேர்தலுக்கு முன் சீமானின் ஆதரவை தேடி வந்த சங்கத்தினர் ஓட்டு போடாததே முக்கிய காரணம். ஒருவேளை அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டளித்திருந்தால் அக்கட்சியின் ஓட்டு சதவீதம் பாதித்து இருக்காது. தேர்தலில் இந்த சங்கங்கள் நாம் தமிழர் கட்சியை கைவிட்டு விட்டதால் இப்போது எந்த சங்கத்தினர் தன்னை தேடி வந்தாலும் அவர்களை சந்திப்பதை சீமான் தவிர்த்து வருகிறார். இதுகுறித்து நாதகவினர் கூறியதாவது: அனைத்து வகை பிரச்சினைகளுக்கும் மக்களுடன் நின்று போராடியவர் சீமான் மட்டுமே. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்காக போராடினார். திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் சீமான் சந்தித்து அவர்களின் போராட்டங்களுக்கு துணையாக நின்றார். அவர்களின் கோரிக்கைகளுக்காக குரல் கொடுத்தார். ஆனால் அந்த சங்கங்கள் தங்கள் தேவைக்கு மட்டுமே சீமானை பயன்படுத்திக் கொண்டன என்றனர். தீபம் ஏற்றும் விவகாரம் அரசுக்கு அர்ஜுன் சம்பத் கண்டனம். இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் நடைமுறையில் திமுக அரசு கடைபிடித்த அதே அணுகுமுறை தொடரும். 2 வருடங்களுக்கு முன்பாக என்ன நிலை இருந்ததோ அதையே தொடர்வோம் என அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்து நீதிமன்ற அவமதிப்பாகும். திமுக அரசாங்கம் முருக பக்தர்களுக்கு எதிரான அடக்குமுறையை கடைபிடித்தது. தற்பொழுது தாவேக அரசும் திமுகவின் அணுகுமுறையே தொடரும் என்று அறிவித்துள்ளார்கள். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தப் போகிறார்களா அல்லது நீதிமன்றத்தை அவமதிக்கப் போகிறார்களா என்பதுதான் கேள்வி. இந்த ஆண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக இந்து மக்கள் கட்சி சட்டப்பூர்வமாக தொடர்ந்து போராடும் என்று அவர் கூறியுள்ளார். ஜலக்கண் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலம். கோவை ரத்னபுரி ஜலக்கண் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. விநாயகர் வழிபாடு, மகா கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடந்தன. 4 கால யாக பூஜைகள் முடிந்து கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சம்பத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்.